இங்க ஒரு பொண்ணு புதுசா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருப்பா. வீட்டுக்குள்ள வந்து பார்த்த உடனே அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ இவர் வந்துட்டு வீட்டோட வாடகை எவ்வளோ அப்படின்ட்டு கேட்கிறப்போ அந்த பொண்ணு ஒரு ரேட் சொல்வா. இவ்வளோதான், நான் ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு தான் சொல்வாரு. இதே ஏரியால இந்த அளவு வீடோட வாடகையே பல மடங்கு சொல்றாங்க, நீ என்ன இவ்வளோ சீப்பா சொல்ற, அப்ப இது ரொம்ப நல்ல வீடா இருக்கும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. முன்னாடி இருந்ததை விட இப்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஒரு நாள் இப்ப இவர் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்குலாம் கூட்டிட்டு வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்மோக் பண்ணா அந்த ஸ்மெல் வந்து ஆகாது. அதனால அவளும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி இரும்பிட்டு இருப்பா. வீடே வந்து அப்படியே ஏதோ சுனாமி வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயந்து எந்திரிச்சு வெளியே ஓடிடுவாங்க. ஒரு நாள் இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கும். ஆனா அவர் வந்து அந்த பொண்ணுக்கு இப்படி இருக்கே அப்படின்ட்டு கண்டிக்காம உட்காந்து வீடியோ கேம்ஸே விளையாடிட்டு இருப்பாரு. மறுபடியும் வந்து அதே மாதிரி வீடு இப்படிதான் ஆடிக்கிட்டே இருக்கும். அதனால பயந்து போயிட்டு அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவாரு. இப்ப இவர் வந்து திருட்டுத்தனமா வேற ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்த உடனே அப்படியே வீடே மறுபடியும் ஆடும். காஃபி எல்லாமே வந்து மேல கொட்டிக்கும். இந்த பொண்ணு வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு இப்படி டேப் ஓப்பன் பண்ணா டேப்ல இருந்து ரத்தமா வருது. கரெக்டா அந்த டைம்ல தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க வந்திருப்பா. இந்த வீட்டுல என்னமோ இருக்கு, இது சரியான பேய் வீடு, நான் இனிமேல் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவரும் வந்து கிளம்பி போயிடுவாரு. நீ எப்படின்னா போ அப்படின்ட்டு அந்த பொண்ணை பத்தி யோசிக்காமலே விட்டு போயிடுவாரு. இப்ப இந்த வீட்டோட ஓனர் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருப்பாரு. இந்த வீட்டுல என்னமோ பிரச்சனை இருக்கு, வீட்டுல பேய் இருக்கு அப்படின்ட்டு வந்து அவரும் சொல்லியிருப்பாரு. அதுக்கு அந்த ஓனரும் வீட்டுல பேய் இருக்கிறது உண்மைதான், ஆனா வந்து நீங்க நல்லபடியா சந்தோஷமா அந்த பொண்ணை பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லாவே தான் இருப்பீங்க. நீங்க அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீங்க ஏதாவது தொலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ மட்டும்தான் அந்த பேய்க்கு கோவம் வந்து உங்களையும் வந்து தொலை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வந்து ஒரு பொண்ணு தான் இருந்திருப்பா. ஹஸ்பண்டோட தொலை தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டு இருப்பா. அதனால இப்ப அந்த பொண்ணோட அவியம் அங்கேயே தான் இருக்கு. வீட்டுக்கு வேற யாராச்சும் வந்துட்டு அவங்களோட வைஃபுங்களையோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டையோ கொடுமைப்படுத்துறாங்க இல்ல கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் அந்த பேய் வரும். மற்ற நேரத்துலலாம் அவங்க எல்லாருமே வந்து எப்பயும் போல சந்தோஷமா இருக்கலாம்.